சக்தியத்தா ரூம்ல தான் நான் படுப்பேன். என தீக்ஷண்யா சொல்லவும், சக்தி தலையில எடுத்துக்கொள்ள, "நீ அவன் ரூம்ல படுத்துட்டா, அவன் எங்க போய் படுப்பான்?" என சரோ கேட்டார். "சக்தியத்தா தினேஷ் மாமா கூட படுத்துப்பாரு. நானும் மோகனாத்தையும் சக்தியத்தா ரூம்ல படுப்போம்" என்றாள் தீக்ஷண்யா. "என்ன என் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே உனக்கு அவ்ளோ ஆனந்தமாடி?" என மோகனா அவளை முறைத்துக் கொண்டு கேட்க, அனைவரும் சிரித்தனர். "நான் என்னத்த பண்ணேன்? தனியா தூங்க பயமா இருக்குன்னு தானே உன்ன கூப்பிட்டேன். நீ வர்றன்னா போ. நான் தினேஷ் மாமா கூடயே படுத்துக்கிறேன்" என்றாள் தீக்ஷண்யா. இல்ல, இல்ல. நானே வந்து உன் கூட படுத்துக்கிறேன்" என மோகனா வேகமாக சொல்லவும், அனைவரும் சத்தமாக சிரித்தனர். "ஆல் மெம்பர்ஸ் ஸ்மைலிங் அம்மா" என நிஷா இனியாவிடம் சொல்லவும், அவளை மடியில் அமர்த்திக் கொண்டு கொஞ்சினாள் இனியா. "சரி, சரி. எல்லாரும் போய் படுங்க. நாளைக்கு நெறைய வேலை இருக்கு" என்றார் சரோ. சரி என அனைவரும் அவரவர் அறைக்கு செல்ல, தினேஷ், சக்தி இருவரும் முறைத்துக் கொண்டு தினேஷ் அறைக்கு வந்தவர்கள், "மிஸ்டர் தினேஷ், நான் கட்டில்ல தான் படுப்பேன். நீங்க வேணும்னா கீழ படுத்துக்கோங்க" என நக்கலாக கூறினான் சக்தி. "என் ரூமுக்கு வந்துட்டு என்னையே கீழ படுன்னு சொல்ற? எனக்கு கீழ படுத்தனா பழக்கமே கிடையாது. நான் மேல தான் படுப்பேன்" என அழுத்தமாக கூறினார் தினேஷ். "ஓகே. நான் வேற கால தூக்கி தூக்கி போடுவேன். உங்களுக்கு தான் சிரமம். நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்" என நக்கலாக சொல்லிவிட்டு பெட்டில் படுத்துக் கொண்டான் சக்தி. "எனக்கு தெரியாத சக்தி உன்ன பத்தி. நீ எந்த இடத்துல படுக்கிறியோ, அந்த இடத்த விட்டு துளி கூட அசைய மாட்ட. நான் உன் கூட இல்ல தான். ஆனாலும் உன்ன பத்தி முழுசா இல்லனாலும், பாதி எனக்கு தெரியும். என் பையன் சில விஷயத்துல அப்படியே என்ன மாரி. அதுல இந்த படுக்கிற விஷயமும் ஒண்ணு" என சொல்லியபடி அவன் அருகில் வந்து படுத்தார் தினேஷ். சட்டையை கழட்டி விட்டு வெற்று உடலோடு படுத்த சக்தி, "நான் வேணும்னே கூட போடுவேன்" என்றான் நக்கலாக. அவனையே குறுகுறுவென பார்த்த தினேஷ், "உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா?" என அவன் நெஞ்சில் இருந்த டாட்டூவை பார்த்து கொண்டே கேட்டார். "நான் எதுக்கு பயப்படணும்?" என சக்தி எகத்தாளமாக கேட்டான். "என் முன்னாடியே நெஞ்சில இருக்க டாட்டூ காட்டுறியே?" "நான் ஒன்னும் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கல. நான் தூங்கும்போது வெறும் உடம்போட படுத்து தான் பழக்கம்." "சரி, ஓகே. இவ்ளோ ஆசைய அவ மேல வச்சிருக்கியே, அவள உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவ?" "என்னோட டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன தவிர யாரையும் அவ மனசளவுல கூட நினைக்க மாட்டா. அப்படியே என்ன பிடிக்கலனா கூட யார் மேலயும் ஆசைப்பட மாட்டா. நீங்களே வற்புறுத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா போதும்" என அவரை முறைத்துக் கொண்டே கூறினான் சக்தி. "நான் அவள கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னோட அம்மா, மாமா 2 பேரும் உனக்கு அவ்ளோ சீக்கிரம் அவள கல்யாணம் பண்ணி குடுப்பாங்கன்னு நினைக்காத" என அழுத்தமாக கூறினார் தினேஷ். "நான் என்னோட காதல நம்புறேன். வேற எதையும் நம்பல மிஸ்டர் தினேஷ். எனக்கு தெரியும் எத, எப்படி, எப்போ பண்ணணும்னு. உங்கள மாதிரி அவசர புத்தி எனக்கு கிடையாது. அதனால என் வாய கிளறி வாங்கி கட்டிக்காம படுத்து தூங்குங்க" என நக்கலாக கூறினான். "நான் உனக்கு அப்பா சக்தி. என் ஆசைக்காக கூட அப்பான்னு கூப்பிட மாட்டியா?" என ஏக்கமாக கேட்டார் தினேஷ். "அப்படியா? எனக்கு அப்படி ஒரு உறவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கனவுல எப்படி கனவுல கூட நான் அந்த வார்த்தைய சொல்ல மாட்டேன். எனக்கு என் மாம் அவ்வளதான். மத்த யாரும் தேவையே இல்ல" என வெறுப்பாக கூறினான் சக்தி. "நான் அப்படி என்னடா பண்ணேன்?" என அதகமாக கேட்டு விட்டார் தினேஷ். "நீங்க என்ன பண்ணல மிஸ்டர் தினேஷ். என் சின்ன வயசு சந்தோஷம், எனக்கு கிடைக்க வேண்டிய தாய்ப்பாசம் எல்லாத்தையும் நீங்க பறிச்சுட்டீங்களே. எத்தன நைட் மாம் மாம்னு கதறியிருப்பேன். எத்தன நைட்டு சாப்பிடாம அழுதுருப்பேன். நீங்க ஒரு புருஷனா என் மாம்க்கு எல்லா விதத்திலயும் சரியா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு அப் அந்த வார்த்தைய கூட நான் சொல்ல விரும்பல. அந்த வார்த்தைக்கு நீங்க தகுதியானவரும் கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல. ஷண்மிக்கும் நீங்க சரியான தந்தையா இருந்ததே இல்ல" என அழுத்தம் கலந்த வெறுப்பு சோகத்துடன் கூறினான் சக்தி. "உன் நல்லதுக்காக தான் சக்தி நான் அப்படி பண்ணேன்" என அவன் கையை பிடித்தார் தினேஷ். "எது என்னோட நல்லது? என் மாமன் என்ன விட்டு பிரிச்சு அனுப்புனது ஏன் நல்லதா? இல்ல என் அண்ணன், தங்கச்சி, அக்கான்னு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் என்ன பிரிச்சது நல்லதா? இல்ல நான் ஆசைப்பட்ட தீய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னது நல்லதா? எது நல்லதுன்னு எடுத்துக்க சொல்றீங்க? சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய பாசத்த வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறீங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து உங்கள கட்டி பிடிச்சு அழுவணுமா? மனசு ரணமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உங்க மேல இருக்க வெறுப்பு குறையாது. என் வாயில உங்கள அப்பான்னு கூப்பிடுறது என்ன? மனசளவுல கூட அப்படி நினைக்கவே முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் என் பேருக்கு பின்னாடி வர பேர், அவ்வளதான் உங்களோட அடையாளம்" என அவர் கையை தட்டிவிட்டு அத்தனை அழுத்தமாக கூறினான் சக்தி. "எதுவுமே என் நிலைமையில இருந்து நீ அனுபவிக்கும்போது தான் தெரியும் சக்தி. உனக்குன்னு பொண்டாட்டி, மகன்னு பிறக்கும்போது தெரியும். அவங்களோட பாதுகாப்ப பத்தி நீ கண்டிப்பா யோசிப்ப" என்றார் தினேஷ். "கண்டிப்பா யோசிப்பேன் தான். அதுக்காக என் பையன என்ன விட்டு அனுப்ப மாட்டேன்.
என் பாசமும், என் பொண்டாட்டி பாசமும் அவனுக்கு வாழ்க்கை முழுதா கிடைக்கும். அதே மாதிரி திறமை இருந்தும் என் மாமன் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி, என் தீய கண்டிப்பா நான் அடைச்சு வைக்க மாட்டேன். அவ கண்டிப்பா ஏதோ ஒரு துறையில சாதிப்பா. நான் சாதிக்க வப்பேன். என அழுத்தம் திருத்தமாக கூறினான் சக்தி. குட்டி பாப்பா தான் உன் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டியா சக்தி? எப்படி இவ்ளோ நம்பிக்கையா பேசுற? என ஆச்சரியமாக கேட்டார் தினேஷ். என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என உறுதியாக கூறினான் சக்தி. ஒருவேளை தீக்ஷண்யாவ சாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என தினேஷ் சொல்ல வரும்போது அவர் சட்டையை பிடித்த சக்தி, எல்லா நேரமும் அமைதியாவே இருக்க மாட்டேன். வாய மூடிக்கிட்டு தூங்குங்க. அதான் உங்களுக்கு தேவையான பதிலெல்லாம் வந்துருச்சுல்ல? என கோவமாக கூறினான். எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? என்ன மாதிரி இல்லன்னு சொல்ற? இந்த கோவம் எங்கிட்ட இருந்து வந்தது தானே? என அழுத்தமாக கேட்டார் தினேஷ். அவர் சட்டையை உதறிய சக்தி, உங்ககிட்ட இருந்து வந்ததா? அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. நான் வளர்ந்த இடமும், சுத்தி இருக்கிறவங்களும் எனக்கு கத்துக் குடுத்தது. என அழுத்தமாக கூறினான். நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா, பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீ என்னோட பிரதிபலிப்பு. இப்போ உன்கிட்ட மாயவண்ணன்னா, அகில் குணம் கொஞ்சம் இருந்தாலும், நீ வளர வளர என்ன மாதிரியே தான் வருவ. என உறுதியாக கூறினார் தினேஷ். அவரை நக்கலாக பார்த்த சக்தி, அப்படியா? கண்டிப்பா. அப்ப வந்து இத என்கிட்ட சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ். இப்ப எனக்கு தூக்கம் வருது. என சொல்லிவிட்டு குப்புற படுத்துக் கொண்டான். பளிங்கு போல் பால் நிலத்தில் இருந்த மகனின் தேகத்தை பார்த்து தந்தையாக தினேஷுக்கு அத்தனை கர்வமாக இருந்தது. என் பையன் அழகன்தான். என்னை விட எல்லா விதத்திலையும் நீ சரிதான் சக்தி என மனதுக்குள்ளே நினைத்த தினேஷ் அவன் அருகில் கொஞ்சம் நெருங்கி படுத்தார். சக்திக்கு அலுப்பு. அதனால் படுத்த உடனே தூங்கிவிட்டான். அவன் தூங்கியதை உறுதி செய்த தினேஷ் எழுந்து அவன் காலடியில் அமர்ந்து மகனின் காலை அழுத்திவிட்டு பின் கையை அறுத்து விட்டார். சக்திக்கு சுகமாக இருக்க தூக்கத்திலேயே அவர் மடிக்கு தாவியவன் அவர் இடுப்பை கட்டிக்கொண்டு தூங்கினான். அவன் தலையை கோதிய தினேஷ், அப்படி என்னதான் பண்ணுவியோ தெரியல. எப்போ பாரு ரொம்ப டயர்டாவே இருக்க. நானும் தான் வேலை பண்ணேன். ஆனா என்னைக்கும் உன் அளவுக்கு சோர்வா இருந்ததே இல்லடா. என மனதில் நினைத்துக்கொண்டே மகனின் உச்சந்தலையில் முத்தமிட்டார். ரத்தமாறு 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 முத்தமாறு ரத்தமாறு பெத்ததாரே உன்னை பெத்ததாரே கத்தி கூறு என் மக்கமாறு என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தயங்க நல்லவன் நீ புதல்வா புதல்வா வா புதல்வா புதல்வா வா புகழ் வாழ்க தூவிட புவி எங்கும் பாரடா மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதேனடா. இங்கு தன் அறைக்கு வந்து அமர்ந்த சாகித்யா போனை எடுத்து சாய்ராவுக்கு கால் செய்தான். அந்த பக்கம் காலை அட்டன் செய்யாமல் கால் கட் செய்யப்பட்டது. இதுவேதான் தொடர்ந்து 5 நாட்களாக சாய்ரா செய்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கவும் சாகிக்கு பைத்தியமே பிடிப்பது போல ஆகிவிட்டது. மீண்டும் மீண்டும் அவளுக்கு கால் செய்து வெறுப்பானவன், இப்ப மட்டும் நீ வரல, நான் யார பத்தியும் கவலைப்படாம உள்ள வந்துடுவேண்டி என மெசேஜ் அனுப்பிவிட்டு காத்திருந்தான். அடுத்த 10 நிமிடத்தில் உள்ளே வந்தாள் சாய்ரா தேவி. அவளை முறைத்து பார்த்தபடி கதவை தாளிட்டு அவள் அருகில் வந்தவன், எதுக்குடி என்ன அவாய்ட் பண்ற? நான் என்ன பண்ணேன்? ஏண்டி என்ன போட்டு படுத்துற? உனக்கே தெரியும்ல, என்னதான் சண்டை போட்டாலும் என்னால ஒரு நாளைக்கு மேல உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன எலவுக்கடி என்ன பார்த்தாவே பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போற? என எரிந்து விழுந்தான் அவன். பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? என கோவமாக கேட்டாள் சாய்ரா. நீ என்ன பேசப் போற? சொல்லுடி, இன்னும் என்ன பேசுன? நீ பேசவே கூடாது. நான் தான் பேசுவேன். எனக்கு 4 நாளா நிம்மதியா தூக்கம் கூட இல்ல. ஒழுங்கா என் கூட வந்து படுத்து தூங்கு. என அடிக்குரலில் மிரட்டினான் சாகித்யா. நீங்க தான் நான் பேசினாவே நிம்மதியா போகுதுன்னு சொன்னீங்களே, மிஸ்டர் சாகித்யதேவ் என நக்கலாக கூறினாள் சாய்ரா. தேவி, அரைஞ்சன்னு வை, பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா மாமான்னு கூப்பிடுடி என பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். பெட்டில் அமர்ந்து காலை ஆட்டிய சாய்ரா தேவி, எனக்கு கால் வலிக்குது. முதல்ல கால் அமுத்தி விடுங்க. அப்பதான் என் கோவம் போகும் என்றாள். சாகித்யா அவள் காலை பிடித்து விட, போதும் என சட்டென காலை எடுத்துக்கொண்டு அவன் மடியில் அமர்ந்தவள், சாரி உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. நீங்களும் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க மாமா. அதான் கோவம் வந்துடுச்சு என்றாள் சாய்ரா. அப்ப இருந்த டென்ஷன்ல ஏதோ பண்ணியிருப்பேன். அதையே நினைச்சிட்டு பேசாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. இப்பவே இப்படி பண்ணுனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்ப? அத நினைச்சாவே பயமா இருக்கு
என அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடியே கூறினான் சாகித்யா. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, விடுங்க மாமா. ஆ மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாள் சாய்ரா தேவி. சொல்லு தேவி என சாயி கேட்க, அவனை தன்னிடமிருந்து பிரித்த சாய்ரா தேவி, சண்டையுக்கா தீக்ஷண்யாவை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு நானும் வந்தனாவும் நமியத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். ம். அதுக்கு என்ன தேவி? சொல்றத முழுசா கேளு மாமா. அப்போ அங்க சக்தி மாமா தீக்ஷண்யாவை ஏன் இங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு நமியத்த கிட்ட கேட்டதுக்கு, நான் அப்பா, அம்மா, வந்தனா இங்க இருக்கிறதால தான் அனுப்ப மாட்டேன்னு நமியத்த சொன்னாங்க என்றாள். இதையே தான் காயத்ரியிடமும் கூறினாள். என்ன தேவி சொல்ற? என அதிர்ச்சியாக கேட்டான் சாகித்யா. ஆமா மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். நாங்க இருக்கிறதால தான் அவளை இங்க விடவே மாட்டேன்னு அவ்வளோ முரண்டு பிடிச்சிருக்காங்க. நாங்க என்ன மாமா அவங்கள பண்ணோம்? நாங்க பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கோம். அவங்களுக்கு எதுக்கு இந்த புத்தி? நாங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல என்றான் கவலையாக. இல்ல தேவி, கண்டிப்பா அத்தை அந்த எண்ணத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் நம்மி அத்தையோட குணம். அவங்க குட்டி பாப்பாவ நீயான்னு வரும்போது கண்டிப்பா குட்டி பாப்பாவ திட்டிட்டு உன்னை கொஞ்சுற கேரக்டர். ஒருத்தர மனசளவுல கூட கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு நினைப்பாங்க. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து சொல்றேன்னு நினைக்கிறேன் என்றான் சாகித்யா. எனக்கு அப்படி தோணல மாமா. அவங்க பொண்ணு தான் இந்த குடும்பத்துல முக்கியமானவளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. எனக்கு பயமா இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணி எங்கள இந்த குடும்பத்த விட்டு பிரிச்சுருவாங்களோன்னு என்றாள் அவள். இல்ல தேவி, நீ ஏன் ராங்கா யோசிக்கிற? நீ யோசிக்கிற போக்கே தப்பா இருக்கு. நான் உறுதியா சொல்றேன். நமியத்தை யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சின்னதா கூட அவங்க யாரையும் கஷ்டப்படுத்தினதும் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா சுட்டி காட்டி திட்டுவாங்க. அதுவும் அவங்களுக்கு உரிமையானவங்களா இருந்தா மட்டும்தான். நம்மி அத்தை, காயத்ரி அத்தைய அவங்க நாத்தனாரா தான் நினைக்கிறாங்க. சந்தோஷ் மாமாவுக்கு யாரெல்லாம் முக்கியமோ, அவங்க எல்லாரும் நம்மி அத்தைக்கும் முக்கியம்தான். நீ கேட்டது உண்மையா இருக்கலாம். ஆனா நம்மி அத்தை சொன்னது, ஏதோ ஒண்ண மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பாங்க. என்னோடது சரினா, குட்டி பாப்பாவ இங்க கொண்டு வந்து விட்டா, அவ ரொம்ப ராவடி பண்ணுவா. அவள அடக்கவே பெரிய பாடா இருக்கும்னு நினைச்சு தான் விடாம இருந்திருப்பாங்க. இத போய் நீ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது உன் வயசுக்கு ஏத்த மாதிரி மட்டும் இல்ல. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா யோசிச்சு பாரு என்றான் சாகித்யா. என்ன, நம்ம இவ்ளோ தூரம் சொல்லியும் மாமா அவங்க அத்தைக்கே சப்போர்ட் பண்றாரு. இது சரியில்லையே. இவர்கிட்ட இனிமேல் அவங்கள பத்தி பேசவே கூடாது. அம்மா கிட்டயே இன்னும் நல்லா ஏத்தி விட்டு ஏதாவது ஒரு சண்டைய மூட்டி விட்டு அவங்கள இந்த குடும்பத்துக்குள்ள வரவே விடாம பண்றேன் என சபதம் எடுத்தாள் சைரா தேவி. தேவி, 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 அப்படி என்னதான் யோசிக்கிற? நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு என அவள் தோளை பிடித்து ஒழுக்கினான் சாகித்யா. ஆ என யோசனையிலிருந்து வெளிவந்த சாய்ரா அவனை பார்த்து புன்னகைத்தவள். சாரி மாமா, ஏதோ யோசனையில இருந்தேன் என மலுப்பலான பதிலை கூறினாள். சரி சரி, எங்கூட படுத்துக்கிறியா? நான் அலாரம் வச்சு எழுப்பி விடுறேன். நேரமா எந்திரிச்சு நீ ரூம் போயிடு என்றான். ம் என சாய்ரா மலர்ந்த முகத்துடன் புன்னகைக்க இருவரும் கட்டிலில் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு படுத்தனர். காலை பொழுது அழகாக புலர்ந்தது. தன்னை அணைத்துக் கொண்டு உறங்கும் தீக்ஷண்யாவை மெதுவாக பிரித்து தலையணையில் கிடத்திய மோகனா மற்றொரு தலையணையை எடுத்து அவள் கையில் வைக்கவும் பட்டென அதை அணைத்துக் கொண்டாள் தீக்ஷண்யா. உங்க மாமா உனக்கு வச்ச பேர் சரிதாண்டி குட்டி பாப்பா என சிரித்து அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்தவர் அப்பன் மகன் இருவரும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி கலந்து சந்தோஷம் அடைந்து வேகமாக போனை எடுத்து அவர்களை பலமுறை போட்டோ எடுத்தார். தினேஷ் நெஞ்சில் சாய்ந்து அவரை பாதியாக அணைத்து படுத்திருந்தார் சக்தி. இந்த காட்சி அரிதல்லவா? இப்போதே எடுத்து சேமித்து வைத்தால்தான் என நினைத்தபடி வெகு நேரம் இருவரையும் பார்த்தபடியே நின்றார் மோகனா. ஏதோ உந்துதலில் கண் விழித்த தினேஷ் எப்போதும் போல மனைவிதான் நெஞ்சில் படுத்திருக்கிறாள் என நினைத்து, பாப்பா காஃபி டே என முனகிக் கொண்டே சக்தியை தலையணையில் கிடத்திவிட்டு பார்க்கும்போதுதான் மகன் படுத்திருப்பதே புரியவும் வேகமாக போர்வையை எடுத்து அவனுக்கு போர்த்தி விட்டார். மாமா, எதுக்கு அவனுக்கு போர்வை போத்தி விடுறீங்க என மோகனா மெல்லமாக கேட்டியபடி தினேஷின் அருகில் வந்து அவர் நெற்றியில் முத்தமிட்டார். தானும் அவருக்கு முத்தம் கொடுத்து பிரித்த தினேஷ், ஏசி ரொம்ப ஃபாஸ்டா வச்சிருக்கேன்டி, அதான் போத்தி விட்டேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு எனக்கு காஃபி கொண்டு வா என்றார். ம் என மோகனா குளியலறைக்குள் புகுந்து கொள்ள பெருமூச்சு விட்ட தினேஷ், நல்ல வேளை அவ பார்க்கல, இல்லனா என்ன நடந்திருக்கும்னு யோசிக்க கூட முடியல என நினைத்து கொண்டு கம்பீரமாக தொங்கும் மகனை பார்த்து, உன் அம்மா பார்த்துட்டு வரணும்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ அசால்ட்டா நிம்மதியா தூங்குற.
என இப்போதுதான் வளர ஆரம்பித்திருந்த அவனின் சின்ன மீசையை பிடித்து லைட்டாக திருகினார். அதில் பட்டென எழுந்த சக்தி அவரை முறைத்து பார்த்தவன், "மீசையில கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க மிஸ்டர் தினேஷ். முதல்ல உங்களை யார் என்ன டச் பண்ண சொன்னது?" என கடுப்பாக கேட்டான். "ஓவரா பண்ணாத சக்தி. நீ பொறந்தப்போ நான் தாண்டா உன்னை வாங்கினேன். எனக்கு என் பையனை தொட்டு பார்க்க கூட உரிமை இல்லையா?" என கோவமாக கேட்டார் தினேஷ். "உங்க பையன் நான் கிடையாது. மைண்டட்" என ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கூறியவன், தினேஷ் முகம் சுருங்குவதை அலட்சியமாக பார்த்துவிட்டு சட்டையை எடுத்து அணிந்து கொண்டவன் குளியலறை நோக்கி நடக்க, "டேய், உன் அம்மா பாத்ரூம்ல இருக்கா" என தினேஷ் சொல்லவும் மோகனா வரவும் சரியாக இருந்தது. "மேம், உங்க புருஷனை அமைதியா இருக்க சொல்லுங்க. என்னை டிஸ்டர்ப் பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்காரு" என காட்டமாக கூறியவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் சக்தி. "என்ன மாமா பண்ணீங்க?" என மோகனா கேட்க, "நான் ஒண்ணுமே பண்ணலடி. உன் பையன் பாட்டுக்கு லூஸ் ஆட்டம் வளர்த்து போறான்" என்றார் தினேஷ். "அவனை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னேனா மாமா? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு?" என கணவனின் முகமாற்றத்தை கவனித்துக் கொண்டே மோகனா கேட்டார். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா. காஃபி குடிக்கலல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ போய் காஃபி கொண்டு வா" என தினேஷ் சொல்லவும் முகம் கழுவி விட்டு வந்த சக்தி, "மாம், நான் நேத்து கொண்டு வந்த சூட்கேஸ்லாம் எங்க வச்சீங்க?" என கேட்டான். "உன்னோட ரூம்ல தான் சக்தி இருக்கு. காஃபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போய் குளி" என்றார் மோகனா. "இல்ல மேம், நான் குளிச்சுட்டு வந்தே குடிச்சுக்கிறேன்" என சொல்லிவிட்டு சக்தி செல்லவும், "ஆமா, இல்லனா அவன் பொண்டாட்டி தூங்குற அழக பார்க்க முடியாதுல்ல" என தினேஷ் வாய்க்குள்ளே முனகவும் மோகனா அங்கிருந்து நகர்ந்தார். நேற்றே மோகனா எந்த அறை தன்னுடையது என காட்டியிருந்தால் சரியாக தன் அறைக்கு வந்த சக்தி அறையின் வடிவமைப்பை பார்த்து அசந்துதான் போனான். ஒரு ஆடை வடிவமைப்பாளராக அவனுக்கு அவனின் அறை பார்த்தவுடனே பிடித்துவிட்டது. ஒரு பக்கம் முழுவதும் உயர் ரக கண்ணாடியாலும் 3 பக்கம் சுவராலும் கட்டப்பட்டு அறையில் 4 அறைகள், அட்டாச் பாத்ரூம், ஆங்காங்கே செல்ஃப், அதில் பூச்சாடி, மணி பிளான்ட், அவனின் சிறிய வயது முதல் இப்போது வரை எடுத்த புகைப்படம், பெட்டுக்கு மேலே இருந்த சுவரில் மோகனா 4 வயது சக்தியை கொஞ்சி அனுப்பது போல் ஒரு போஸ்டில் இருந்த புகைப்படம் பெரிதாக கண்ணாடி ஃப்ரேம் செய்து மாட்டப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை ஆசையாக தடவியவன் பின் கட்டிலில் ஆழ்ந்து உறங்கும் தீக்ஷண்யாவை பார்த்து, "எப்படி தூங்குறா பாரு கும்பகர்ணி" என அவள் மூக்கை பிடித்து மெல்லமாக ஆட்டிவிட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டவன் அடுத்த 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு அங்கேயே ஆடை மாற்றிக்கொண்டு வந்தான். 8 மணி ஆகவும் தீக்ஷண்யா, நிஷாவை தவிர மற்ற அனைவரும் ஹாலில் கூடியிருக்க, ஷன்விகா, ஐஸ்வர்யா இருவரையும் ஒரே சேரில் உட்கார வைத்து 60 வயது மதிக்கத்தக்க பாட்டி ஒருவர் ஷன்வி, ஐஸ்வர்யா இருவரின் கை நிறைய லைட் பிரவுன் நிற கண்ணாடி கொத்து வளையலை போட்டுவிட்டார். "ஷன்வி, ஐஸ்வர்யா, கல்யாணம் முடியிற வரைக்கும் வளையல் உடையாம பாத்துக்கணும்" என கண்டிப்புடன் கூறினார் சரோ. "ம், சரிங்க பாட்டி" என இருவரும் தலையை ஆட்ட, யாழி, சாய்ரா, வந்தனா, மீனா, "நீங்க 4 பேரும் போய் கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க" என்றார் மேகலை. அவர்களும் கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ள, அதன் பின் பெரிய பெண்களும் அணிந்து கொள்ள, "அம்மா, இந்த 2 சைஸ்க்கும் 4 டசன் ஆரஞ்சு கலர் வளையல், அப்புறம் 3 வயசு குழந்தை போற மாதிரி 1 டசன் கொடுங்க" என சிறிய மற்றும் பெரிய சைஸில் வளையல்களை அவரிடம் நீட்டினார் மோகனா. "மோகனா, யாருக்கு வாங்குற?" என வள்ளி கேட்க, "தீக்ஷி, ஷன்வி, நிஷா குட்டி, நமி அன்னைக்குதாம்மா" என மோகனா சொல்லவும் காயத்ரிக்கு ஏனோ மோகனாவின் செயல் பிடிக்கவில்லை. "அண்ணி, அவங்களே இல்ல, எதுக்கு நீங்க வாங்குறீங்க? சைஸ் பத்தாம போயிட்டா யாருக்கும் யூஸ் ஆகாம போயிடும். அவங்க வந்ததும் கடைக்கு கூட்டு போய் வாங்கிக்கலாம்ல" என காயத்ரி சொல்லவும், "எனக்கு அவங்களோட சைஸ் தெரியும் காயத்ரி. என் பொண்ணு, அண்ணி, மருமக சைஸ் கூடவா எனக்கு தெரியாம இருக்கும்" என எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல பதில் கூறினார் மோகனா. காயத்ரியின் முகம் கும்பி போனது. மோகனா கையில் இருந்த வளையலை பார்த்து கொண்டிருந்ததால் யாரும் காயத்ரியை கவனிக்கவில்லை. ஆனால் சக்தி, சாய்ரா இருவரும் கவனித்தனர். சாய்ராவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. காயத்ரியின் பேச்சிலேயே அவருக்கு தீக்ஷண்யா நமியை பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். வளையல் போட்டுவிட்டதுக்கு பணமும் புடவையில் சாக்லேட் வைத்து வர்ஷா கொடுத்தவும் நன்றி கூறிவிட்டு வாங்கி கொண்டவர் அனைவரிடமும் சொல்லிவிட்டு சென்றார். அவர் அங்கிருந்து நகரவும் சரியாக ஹாலுக்கு வந்த தீக்ஷண்யா, "அத்தை, காஃபி" என சொல்லியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்த தினேஷின் மடியில் அமர்ந்து கொண்டாள். மோகனா அவளை செல்லமாக முறைத்துவிட்டு கிச்சனுக்கு செல்ல, சக்தியும் அவளை முறைக்க, காயத்ரி, சாய்ரா இருவரும் கடுப்பாக பார்க்க மற்ற அனைவரும் சிரித்தனர். "குட்டி பாப்பா, உனக்கு உன் அத்தை வளையல் வாங்கியிருக்கா. அங்க பாரு, வர்ஷா அத்தை கையில தான் இருக்கு. போய் போட்டுட்டு வா, உனக்கு அழகா இருக்கும்" என்றார் தினேஷ். "ஐ, வளையலா? சூப்பர் சூப்பர்"
என தீக்ஷன்யா ஏதோ யோசித்தபடி அமைதியாக விட்டார். என்ன குட்டி பாப்பா அமைதியாயிட்ட, என்ன ஆச்சு என சாயிதா கேட்கவும், இல்ல அம்மா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. நான் வளையல் வாங்கி போட்டா அடிக்கும். எனக்கு வேண்டாம் என்றாள் பாவமாக. என்னது என காயத்ரியை தவிர பெரியவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாக அவளை பார்க்க, நீ உண்மையதான் சொல்றியா தீக்ஷித் என ஹரிஷ் கேட்டார். ஆமாமாம்மா. அம்மா தான் அங்க யாருக்கும் செலவு வைக்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நெறைய சொல்லுச்சு என்றாள் தீக்ஷன்யா. சரி நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் போட்டுக்கோ என தினேஷ் சொல்லவும் தீக்ஷன்யா சக்தியை பார்த்தாள். அவன் கண்ணை அசைக்கவும் அழகாய் புன்னகைத்தவள் வர்ஷா அருகில் வந்து கையை நீட்டி, அத்து என்னோட வளையல் கொடு என கேட்டாள். நான் போட்டு விடுறேன்டி என வர்ஷா சொல்ல, இல்ல நீ போட்டு விட வேண்டாம் குடு அத்த என தீக்ஷன்யா கேட்கவும் அவளுக்கென்று வாங்கிய 2 டஜன் வளையல்களை அவள் கையில் கொடுத்தார் வர்ஷா. அதை வாங்கிக் கொண்டு சக்தியிடம் வந்த தீக்ஷன்யா, அத்தா நீதான் வலிக்காம போட்டு விடுவ. அன்னைக்கு ஒரு நாள் போட்டு விட்டல்ல, அதே மாதிரியே இன்னைக்கும் போட்டு விட என சொல்லவும், வர்ஷா மாம் பொறுமையா போட்டு விடுவாங்க. அவங்க கிட்டயே போய் போட்டுக்கோ என்றான் சக்தி. இல்ல நீ தான் போட்டு விடணும் என அடமாக கூறினாள் தீக்ஷன்யா. என்ன பொண்ணு நீ? எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? அதான் உன் முடியாதுன்னு சொல்றால. போ போய் வர்ஷா அண்ணிகிட்ட போட்டுக்கோ என காயத்ரி அதட்டவும் விழுக்கென்று விழுந்த தீக்ஷன்யா கையில் இருந்த வளையலை பயத்தில் விட்டுவிட அதை பட்டன பிடித்து கொண்ட சக்தி காயத்ரியை முறைத்து பார்த்தவன், என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டேன். உங்க பொண்ணு முதல்ல பொண்ணான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீய பத்தி பேசுங்க. உங்க பொண்ணு மாதிரி தீக்ஷன்யா ஒன்றும் அடுத்தவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுக்க மாட்டா என்று அன்று மண்டபத்தில் நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு கோபமாக கூறியவன் தினேஷை பார்த்து, என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க தங்கச்சி பேசினது சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கல்யாண வீடுன்னா பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான் என காட்டமாக கத்தினான். காயத்ரி பேசியிலேயே அனைவரும் அதிர்ந்து போயிருக்க, வள்ளி, கண்ணன், ஹரிஷ், கீதா, மேகலை, குணா நால்வரும் கோபத்தை தாண்டிய சங்கடமாக இருக்க, சக்தி கத்திய பேசியதில் அனைவரும் காயத்ரியை பார்க்க, அவரோ தீக்ஷன்யாவை முறைத்து கொண்டு இருந்தார்.